அஸ்ஸலாமு அலைக்கும். கேரளா ஸ்டைல் உப்பேரி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முருங்கைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி அதை வச்சுக்கணும். 3 கத்திரிக்காய் எடுத்து அதுவும் நடுவில் அறுத்து 2 கட் பண்ணி போட்டுடணும். தோல் சீவின உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுடணும். போட்டுட்டு ஒரு குக்கர் எடுத்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருந்த காய்களை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் விட்டுறணும். ஒரு சின்ன துண்டு தேங்காவை சன்னமாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சன்னமாக கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். குக்கர் விசில் எடுத்துட்டு திறந்து பார்த்தோம்னா காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட் தரும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடணும். சின்ன வெங்காயத்தை ஒரு 4 சின்ன வெங்காயத்தை எடுத்து அதை சன்னமாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் வணங்கின பின்னாடி இந்த வெந்திருந்த காய்கறிகள் எடுத்து அது அந்த பேனில் போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் சீரகம் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சதை அதுக்குள்ளே போட்டு கிளறி விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார் கொஞ்சம் தண்ணியை போட்டு அலாசி அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதி வர வைக்கணும். பச்சை வாசம் போன பின்னாடி நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி மல்லித்தலையை மேலே தூவி விட்டுட்டா டேஸ்ட்டான உப்பேரி கேரளா ஸ்டைல்